வணக்கம் எல்லாருக்கும். இந்த காணொளியில் சத்தான எள்ளுருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த எள்ளுருண்டையை நாங்கள் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளுக்கு ஸ்நாக்காகவும் கொடுத்து விடலாம். இப்போ நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பேனில் 2 கப் போல் எள் எடுத்து மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கலர் மாறாமல் எள்ளில் சூடு பிடிக்கும் வரைக்கும் வறுத்தெடுப்போம். இப்போ இந்த எள்ளு வறுபட்டது காணும் இறக்கி எடுப்போம். எள்ளின் கலர் மாறாமல் மிதமான சூட்டில் வச்சு நல்ல வடிவாக வறுத்தெடுத்துட்டோம். அடுத்ததாக உளுத்தம் மாவு வேணும். உளுந்து 2 கப் எடுத்து அதையும் மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்துட்டு ஒரு கிரைண்டரில் அரைச்சி மாவெடுப்போம். நான் இங்கே 2 கப் எள்ளு 2 கப் உளுத்தம்மா எடுத்திருக்கிறேன். அதே போல் 2 கப் பனங்கட்டி. இப்போ இந்த பனங்கட்டியை ஒரு உரலில் போட்டு நல்லா இடிச்செடுப்போம். உங்களுக்கு இந்த பனங்கட்டின்ற டேஸ்ட் பிடிக்காட்டிக்கு இப்போ இந்த பனங்கட்டிக்கு பதிலாக 2 கப் போல் சுகரும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த பனங்கட்டி எல்லாம் நாங்கள் இடித்து எடுத்துட்டோம். இப்போ இதை ஒரு சைடில் வச்சுட்டு அடுத்ததாக ஒரு மிக்ஸி கப் எடுத்து அதில் நாங்கள் முதலையே வறுத்து வச்சுருந்த எள்ளை போட்டு நாங்கள் அரைச்சி எடுப்போம். எள்ளு நாங்கள் அரைக்கல அந்த மிக்ஸி கப்பில் ஒட்டாமல் வரும். அப்படி வந்ததுண்டா சரியான பதம், நாங்கள் இறக்கி எடுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச எள்ளோடு சேர்த்து உளுத்தம்மா 2 கப் போடுவோம். அதோடு சேர்த்து பனங்கட்டி 2 கப் இருக்குது. அதில் நாங்கள் முழுக்களையும் போடாமல் கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு போடுவோம். பிறகு அந்த இனிப்பை பார்த்துட்டு தேவைப்பட்டால் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். மிளகு சீரகம் நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் நான் போடுறேன். இப்போ எல்லாம் போட்டதுக்கு பிறகு இந்த மாவை நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணி எடுப்போம். நான் இந்த மாவை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா நான் போட்ட இனிப்புன்ற அளவு காணும். இதில் நான் மிச்சமாக வச்ச பனங்கட்டி இருக்குது. மேலதிகமாக போட தேவையில்லை. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இனிப்பு அதிகமாக விருப்பம்னா நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இப்போ இந்த மா மிக்ஸ் பண்ணி முடிஞ்சுது. அடுத்ததாக மிக்ஸி கப்பில்
கொஞ்சம் கொஞ்சமாக மாவும் போட்டு சுடுதண்ணியும் கொஞ்சமாக விட்டு அந்த உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நாங்கள் அடிச்செடுக்கணும். சுடுதண்ணி கணக்கவாக விடக்கூடாது. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் அடிச்செடுக்கணும். அந்த பதம் பார்த்தாலே தெரியும், அடிக்கும்போது பார்த்தாலே தெரியும். எண்ணெய் பிறந்து உருண்டை பிடிக்கிற அளவு பதத்துக்கு வரும். நீங்கள் அதை பார்த்துட்டு இறக்கி எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், திரண்டு அந்த உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்திருக்குது. இப்போ நாங்கள் இறக்கி எடுத்துட்டு எங்களுக்கு விருப்பமான சைஸில் நாங்கள் சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டி எடுப்போம். சத்தான எள்ளுருண்டை உங்களோட வீட்டில் நீங்களும் செய்து பாருங்கள். சின்ன பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவினம். எங்களோட வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.